எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க திருமயம் கோட்டையில் இருக்க. இது வந்து ஒரு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோட்டை. விஜய ரகுநாத சேதுபதி ராமநாதபுரம் அரசர் வந்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் வந்து கட்டின கோட்டை. அதுக்கப்புறம் அவர் மன்னருக்கு போச்சு, அப்புறம் சோழர்கள் பாண்டியர்கள் அவர்கள் கீழே காலத்தில் அப்படி நிறைய இடத்துல இருந்திருக்கு. இது வந்து ஒரு அற்புதமான கோட்டை. இது எங்கே இருக்குன்னா, புதுக்கோட்டையிலேருந்து 19 கிலோமீட்டர் தூரம். இப்போ வந்திருக்கேன். மணி வந்து கரெக்டாக 12. நல்லா வெயில் அடிக்குது. உள்ளே வரதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க. நீங்கள் டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் இதை யூஸ் பண்ணிங்கன்னா 20 ரூபாயா ஒரு ஆளுக்கு. ஓகே, இப்போ எப்படி சுற்றி பார்க்கலாம். இதான் மேலே ஏறி வர என்ட்ரன்ஸு. ஒரு சின்ன கோட்டை, ஏறி வரணும். என்ன போட்டிருக்குன்னா 1958 எம்ஜிஆர் சர்டிஃபிகேட். சுற்றி 100 மீட்டருக்கு எந்த பில்டிங் கட்டக்கூடாது அப்படி போட்டிருக்கு. இந்த கோட்டையை சுற்றியுமே அகழி வந்து இருந்திருக்கு. அகழினா உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு கோட்டையை சுற்றி வந்து ஒரு பள்ள மாதிரி வெட்டி அது என்ன செய்வாங்கன்னா, அந்த தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அந்த இதில் வந்து பாம்பு முதலை இது எல்லாத்தையுமே வந்து போட்டுருவாங்க. எதுக்காண்டி அப்படின்னா வந்து இந்த எதிரிகள்கிட்ட பாதுகாத்து காக்கிறதுக்கு இந்த கோட்டையை முக்கியமாக எதுக்காண்டி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வந்து பாதுகாப்பு, எப்படி சொல்கிறது, இந்த வெப்பன்ஸ் எல்லாமே உள்ளே அடுக்கி வைக்கிறதுக்கும் இங்கே தான் எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான கோட்டை அப்படின்னே சொல்லலாம். தெரியுதா? இந்த கோயிலுக்கு கீழே வந்து ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இது பெருமாள் கோயில் வந்து பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், சிவன் கோயில் வந்து பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. மணி வந்து கரெக்டாக 12 ஆகுது. ரொம்ப வெயில் அடிக்குது. கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த கோட்டையை சுற்றியுமே கீழே வந்து ஒரு பீரங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸில் 2 பீரங்கி இருந்துச்சு, மேலே ஒரு பீரங்கி இருக்குது. மேலே ஏறி வர்றப்ப, அந்த கோட்டையிலேருந்து வர்றப்ப இதான் வந்து மையப்பகுதி. இந்த கோட்டையோட மையப்பகுதி இதுதான். படிக்கட்டுகள் வந்து அப்படியே மேலே இருக்கும். மேலே ஒரே ஒரு பீரங்கி இருக்குது. இந்த பீரங்கி வந்து கிழக்கு நோக்கி இருக்குது. எதுக்குன்னா முக்கியமாக பாதுகாப்புக்காண்டி தான் வச்சுருக்கிறாங்க. இந்த கோட்டைக்கு வந்து மொத்தம் 3 வாசல்கள் இருக்குது. இதில் வந்து மெயின் பீரங்கி இதுதான். ஆனால் நம்மளுக்கு தான் வந்து இதில் பேர் நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் குழந்தைங்களோட மேலே இங்கே வர்றப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்றோம். ஏன்னா இதுக்கு இங்கே எந்த தடுப்பு சுவருமே எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க குழந்தைங்களோட வர்றப்ப. நீங்கள் வந்து ஒரு நல்ல இடம். ஆனால் மணி வந்து இப்போ கரெக்டாக ஒரு 12:30 ஆகுதா. நல்லா வெயில் கொளுத்துது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தூரமாக தெரியும். இதுதான் அந்த ஹைவே. நீங்கள் இப்படியே போனீங்கன்னா புதுக்கோட்டை, இந்த பக்கம் இங்கிட்டு போனீங்கன்னா அப்படியே காரைக்குடி திருப்பத்தூர் அந்த சைடு போயிடலாம். அங்கங்கே மரம் இருக்குது, நிழல் இருக்குது, தண்ணி வச்சுருக்குறாங்க, பாத்ரூம் வசதி இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சின்ன கோட்டை தான். இந்த கோட்டையில் தான் வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் தம்பியும் வந்து ஒளிஞ்சிருந்ததாகவும், புதுக்கோட்டை அரசர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட இந்த கோட்டையை காட்டி கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. இப்போ உங்களை அதை கூட்டு போகிறேன், வாங்கினேன். நீ உள்ளுக்குள்ளே வர என்ட்ரன்ஸ் அப்படியே ஏறிடுவீங்க. மேலே போய் அந்த கோட்டையை பார்த்துருவீங்க. ஐ மீன் அந்த எப்படி சொல்கிறது, பீரங்கியை பார்த்துட்டு இங்கிட்டு கூடி பாதை இருக்கும். இப்படி கூடி போயிட்டு வரலாம். மதியங்கிறனால படிலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். சுடுது, மணி 12:00. கால் சுடுது.
சிவலிங்கம் இருக்குங்க, நீங்கள் கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா நிறைய இருக்குது, ஆனால் அந்த கம்பி தான் ரொம்ப சொல்லுது. இறங்கலாம். குழந்தைகளோட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை வாங்க. ரொம்ப பொசுக்குது, ரொம்ப பொசுக்குது. பொசுக்குன்றக்காண்டி மேலே செப்பல் போட்டு போயிடாதீங்க. அப்படி இல்லைன்னா போகாமே நீங்கள் போயிருங்க, மேலே போகவே வேணாம். என்ன வச்சு ஜாலியாக வர்றியா? சொல்லு. ஆனால் இப்போ தான் வச்சுருக்குறாங்க, அந்த காலத்தில் எப்படி ஏறிப்பாங்கிறது ஒரு டவுட் தான். மேலே எப்படி போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். மேலே போட தெரியுதா? அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு அந்த சிவலிங்கை பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். தெரியுதா? இங்கே தான் வந்து இந்த கட்ட ஓமன் வந்து இங்கே தான் சொல்லுவாங்க. இங்கே தான் கட்ட ஓமனும் அவர் தம்பி ஒழிஞ்சிருந்தாங்க. புதுக்கோட்டை மன்னர் வந்து இங்கே தான் ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இல்லை லாக்கில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கோட்டை. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு 45 நிமிஷத்தில் வந்து நீங்கள் சுற்றி பார்த்தாரலாம். நல்லா ஓய்வு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வாங்க, வெயில் வர்றதுக்கு முன்னாடி வாங்க, இல்லை வெயிலுக்கு அப்புறம் வாங்கன்னா கொஞ்சம் பாறைலாம் வந்து ரொம்ப சுடுது. வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. இங்கே ஃபேமிலியோட வந்து ரெஸ்ட் எடுக்க நல்லாயிருக்கும். நிறையா ஃபேமிலிஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க. இங்கே வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு பாறை கீழே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல இடம். நல்லா இருக்கு. அப்படியே கோட்டையை பார்த்துட்டு அப்படியே அந்த ஒரு சிவன் கோயில் இருக்கும், அப்படியே கூப்பிட்டு அப்படியே வந்த வழியே கூடிய கீழே இறங்கிடலாம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த கோட்டை வந்து ஒரு சின்ன கோட்டை தான். நீங்கள் வந்து 1 மணி நேரம் இல்லை அதிகபட்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஒரு நல்லா ஜாலியாக வந்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு வந்து போகலாம். நீங்கள் வரீங்கன்னா மார்னிங் டைம் வாங்க, அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேலே ஏறப்போ அந்த பீரங்கி இது பக்கத்தில் நிற்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இல்லைங்க. ஆனால் மேக்ஸிமம் யார் வர்றாங்க அப்படின்னா வந்து ஃபேமிலி இந்த பக்கம் போகிறவங்க, மதுரை போகிறவங்க இந்த அவங்க தான் வர்றாங்க. அப்புறம் கப்புள்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் மதுரையிலேருந்து வர்றீங்கன்னா தஞ்சாவூர் பஸ், புதுக்கோட்டை எந்த பஸ்னாலுமே திரும்பி வந்துட்டு தான் போகும். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் இங்கேயே இறங்கி வரலாம். திருச்சியிலேருந்து வரீங்கனாலும் திரும்பியத்துக்கு வந்து இருக்குது. நான் கூகுள் மேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிங்க எப்படி வரணுன்ட்டு. உங்கள் ஓன் கார் உங்கள் ஓன் பைக்கில் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கோட்டைக்கு கீழே வந்துட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில் இருக்குது. நீங்கள் அப்படியே அதையும் கும்பிட்டுட்டு வந்து கிளம்புங்க. அதான் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். எது பண்ணிங்கனாலுமே ஏன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னு சஜஷன் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோட இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.